ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11th ஹிஸ்டரி யூனிட் 3 பிரதேச முடியரசுகளின் தோற்றமும் புதிய மதப்பிரிவுகள் உருவாக்கமும் ஆடியோ வடிவிலான வினாவிடைகள். ஆரியர்கள் ஏறத்தாழ எந்த ஆண்டு வாக்கில் கிழக்கு நோக்கி இடம்பெயரத் தொடங்கினர்? பொதுவாண்டிற்கு முன் 1000 வாக்கில். கங்கை சமவெளியில் எந்த பயன்பாடு வேளாண் உற்பத்தியை மேம்படுத்தியது? வளம் செறிந்த மண்ணும் இரும்பு கொழு முனைகளின் பயன்பாடும். பானை வனைதல், மரவேலை, உலோக வேலைகள் போன்ற கைவினைப் பொருட்களின் உற்பத்தி அதிகரித்தலும் எவை முக்கிய பங்காற்றியுள்ளது? இரும்பு. தெற்கு பீகாரில் கிடைக்கும் இரும்பு கனிமத்தை தேடி அடைந்து அதன் மீது ஏகபோகத்தினை நிலைநாட்டும் நோக்குடன் யார் கிழக்கு நோக்கி இடம்பெயர்ந்தார்கள்? இந்தோ ஆரியர்கள். மகத அரசு அரசியல் மேலாதிக்கம் பெறுவதற்கு இரும்பு தாது வளமே காரணமாக இருந்தது. இது யாருடைய கூற்று? டி. கோசாம்பி. கங்கை வடிநீர் பகுதியில் நிலப்பரப்பு வெகுவாக விரிவடைய இரும்பு கோடாரிகளும் இரும்பு கலப்பைகளும் வழிவகுத்தன. இது யாருடைய கூற்று? எஸ். சர்மா. காடுகள் அழிக்கப்படவும் உபரி வேளாண் உற்பத்தி ஏற்படவும் இரும்பு கோடாரிகளும் இரும்பு கலப்பைகளும் காரணம் என்பது கட்டுக்கதை. ஏனெனில் 16-17ஆம் நூற்றாண்டு வரை கூட கங்கை சமவெளி அடர்ந்த வனப்பகுதியாகவே இருந்தது. இது யாருடைய கூற்று? மக்கன் லால். கங்கை பகுதியின் காடுகள் நெருப்பின் மூலமாகவும் அழிக்கப்பட்டிருக்கலாம். இது யாருடைய கூற்று? கோஷ், நிகரஞ்சன் ரே. ராமாயணம், மகாபாரதம் ஆகிய இதிகாசங்கள், தர்ம சாஸ்திரங்கள், திரிபீடகங்கள், ஜாதக கதைகள் போன்ற பௌத்த நூல்கள், சமண நூல்கள், அரியன் போன்ற கிரேக்கர்களின் குறிப்புகள் ஆகியவை எந்த காலத்துக்கான இலக்கிய சான்றுகள்? இரும்பு தொழில்நுட்ப காலத்திற்கான இலக்கிய சான்றுகள். ஆடம்பர பாண்டங்கள் நகரங்களுக்கு உரியவை என்று கருதப்படும் வடபகுதி கருநிற மெருகூட்டப்பட்ட பாண்டங்கள், அதாவது நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர், எங்கு கிடைத்துள்ளது? அகழாய்வில் கிடைத்துள்ளது. ராஜகிருகாவிலும் கௌசாம்பியிலும் காணப்படுவது போல நகரங்கள் எவற்றால் சூழப்பட்டிருந்தது? அகழிகளால். மற்றும் சில இடங்கள் எவற்றால் பாதுகாக்கப்பட்டது? அரண்களால். கங்கை சமவெளியில் காணப்படும் வடிகால்கள், உறை கிணறுகள், கழிவுநீர் போக்கு குழிகள் போன்ற வசதிகள் அங்கே எந்த நகரமயமாக்கம் நிகழ்ந்திருந்ததை உறுதிப்படுத்துகின்றது? இரண்டாவது நகரமயமாக்கம். மத்திய கங்கை சமவெளிகளில் வேளாண்மை செழித்தது. எந்த முறையால் மற்ற பயிர்களை விட அரிசி உற்பத்தி அதிகரித்தது? நஞ்சை சாகுபடி முறையால். வேளாண் உபரி, கைத்தொழில், வணிக வளர்ச்சி, பெருகிக் கொண்டிருந்த மக்கள் தொகை ஆகியவை எங்கு நகரங்கள் தோன்றுவதற்கு வழிவகுத்தது? கங்கை சமவெளியில். முதலாவது நகரமயமாக்கம் எந்த நாகரிகத்தின் போது நிகழ்ந்தது? ஹரப்பா நாகரிகத்தின் போது. கங்கை பகுதியில் உருவான நகரங்கள். ராஜகிருகம், சிராவஸ்தி, கௌசாம்பி, சம்பா போன்ற அரசியல் நிர்வாக மையங்கள். உஜ்ஜயினி, தட்சசீலம் போன்ற வணிக மையங்கள் மற்றும் வைசாலி போன்ற புனித தலங்கள். கங்கை சமவெளியின் புனித தலங்கள். வைசாலி. கங்கை சமவெளியின் வணிக மையங்கள். உஜ்ஜயினி, தட்சசீலம். கங்கை சமவெளியின் நிர்வாக மையங்கள். ராஜகிருகம், சிராவஸ்தி, கௌசாம்பி, சம்பா. எது வம்சாவளி அடிப்படையிலான இனக்குழு அரசியலில் இருந்து ஒரு பிராந்திய அரசு என்ற மாற்றத்தை சந்தித்தது? பிந்தைய வேத காலம். பொதுவாண்டிற்கு முன் 1600. கிழக்கு நோக்கி இடம்பெயர்ந்த எந்த இனக்குழுக்கள் பல்வேறு பகுதிகளில் நிலையாக தங்க ஆரம்பித்தன? ஜன இனக்குழுக்கள். மக்களின் ஆதரவு யாரிடமிருந்து எந்த பகுதிக்கு மாற ஆரம்பித்தது? ஜனத்திடமிருந்து, அதாவது இனக்குழுவிடமிருந்து ஜனபதத்திற்கு மாற ஆரம்பித்தது. ஜனபதம் என்ற சொல்லின் பொருள் இனக்குழு தன் காலை பதித்த இடம் என்று பொருள். எவை வளங்களுக்காகவும் அரசியல் மேலாதிக்கத்திற்காகவும் ஒன்றோடொன்று சண்டையிட்டு கொண்டது? ஜனபதங்கள். ஜனபதங்கள் எவ்வாறு வளர்ச்சி பெற்றன? மகாஜன பதங்களாக. ஒரு நாட்டிற்கு எவையெல்லாம் முக்கிய கூறுகள்? நிலம், மக்கள், அரசாங்கம், இறையாண்மை. எது மக்களை ஆண்ட பிரதேச முடியரசுகள் உருவானதை பிரதிபலித்தன? மகாஜன பதங்கள். அரசாங்கத்திற்கு யார் தலைமை தாங்கினார்? அரசர். அரசருக்கு யார் உதவியது? அரசருக்கு மையப்படுத்தப்பட்டதொரு நிர்வாகம் உதவியது. அரசர்
எந்த ஆட்சியாளராக திகழ்ந்தார்? இறையாண்மையுள்ள ஆட்சியாளராக. அரசர் எவற்றின் மீது வரி விதித்தார்? வேளாண் உபரி மீது. எந்த சான்றுகளின்படி 16 மகாஜன பதங்கள் பற்றி அறிய முடிகின்றது? புராண, பௌத்த, சமண மரபு சான்றுகளின்படி. 16 மகாஜன பதங்கள் யாவை? காந்தாரம், காம்போஜம், அஸ்மகம், வச்சம், அவந்தி, சூரசேனம், சேதி, மல்லம், குரு, பாஞ்சாலம், மத்சியம், வஜ்ஜி, அங்கம், காசி, கோசலம், மகதம். மகாஜன பதங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன? மகாஜன பதங்கள் அவற்றின் அரசு அதிகாரத்தின் தன்மையை பொறுத்து கன சங்கங்கள் என்றும் குடித்தலைமை ஆட்சி என்றும் பிரிக்கப்பட்டன. கங்கை சமவெளியின் முந்தைய நாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஜனபதங்கள். எவற்றில் குடியரசுகள், சிறு அரசுகள், குடித்தலைமை ஆட்சி பகுதியில் என அனைத்தும் கலந்திருந்தது? ஜனபதங்களில். தொடக்க கால நூல்களில் எத்தனை மகாஜன பதங்கள் சுட்டப்பட்டுள்ளது? 16 மகாஜன பதங்கள். இனக்குழுக்களை மையமாக கொண்ட குழுவினரால் ஆளப்பட்ட எவையும் இருந்தது? கன சங்கங்களும் இருந்தது. இனக்குழுக்களை மையமாக கொண்ட குழுவினரால் ஆளப்பட்ட கன சங்கங்களில் மிகவும் பிரபலமானது எது? விருஜிகளின் கனசங்கம். விருஜிகளின் கனசங்கம் எந்த பகுதியில் இருந்தது? மிதிலை பகுதியில். இதனுடைய தலைநகரம் எது? வைசாலி. எந்த இனக்குழுக்களின் பெயர்களும் இந்த தொடக்க கால அரசுகளின் பெயர்களும் ராமாயணம், மகாபாரதம் ஆகிய இரு இதிகாசங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது? இக்ஷவாகு, விருஷ்ணி போன்ற இனக்குழுக்களின் பெயர்கள். முடியாட்சி முறை நடைமுறையில் இருந்த அரசுகள் அனைத்திலும் எந்த மரபுகள் நடைமுறையில் இருந்தது? வைதீக, வேத மரபுகள். கன சங்கங்களைப் போலன்றி யார் மகாஜன பதங்களில் உயர்ந்த தகுதி நிலையை அனுபவித்தார்கள்? மத குருமாரர்கள். பல்வேறு சடங்குகள் மூலம் யார் அரசனுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை அளித்தன? பிராமண குருக்கள். அரச உரிமை எந்த முறையில் இருந்தது? வாரிசு முறையில். அரச உரிமை பெரும்பாலும் யாருக்கே உரிமை என்ற விதிப்படி தொடர்ந்தது? மூத்த மகனுக்கே. எந்த இரு அமைப்புகள் அரசருக்கு உதவி செய்தது? பரீட்சத், சபா. அரசருக்கு ஆலோசனை தருபவையாக எந்த அமைப்புகள் இருந்தது? பரீட்சத், சபா. வேளாண் நிலத்தின் மீதான வரி என்னவென்று அழைக்கப்பட்டது? பலி. உற்பத்தியில் ஒரு பங்காக பெறப்பட்ட வரி என்னவென்று சொல்லப்பட்டது? பாகா. முடியாட்சி காலகட்டத்தில் வசூலிக்கப்பட்ட வேறு சில வரிகள். கரா, சுல்கா. செல்வம் மிக்க நில உரிமையாளர்கள் என்னவென்று அழைக்கப்பட்டன? கிரகபதி. செல்வம் மிக்க நில உரிமையாளரான கிரகபதி அவர்கள் யாரை வேலைக்கு அமர்த்தினர்? தாசர் அல்லது கருமக்காரர்களை. அதாவது தாசர் அல்லது கருமக்காரர் என்று அழைக்கப்பட்ட வேலைக்காரர்களை பணி அமர்த்தி இருந்தனர். சிறு நில உரிமையாளர்கள் என்னவென்று அறியப்பட்டன? கசாக்கா அல்லது கிருஷாக்கா என்று அறியப்பட்டனர். முடியாட்சிகள் காலத்தில் சமூகம் எதன் அடிப்படையில் அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருந்தது? வர்ணத்தின் அடிப்படையில். முடியாட்சி காலத்தில் யார் சூத்திரர் எனப்பட்டனர்? விவசாயிகளும் கைவினை கலைஞர்களும். வேறு சில சமூக குழுவினர் உருவாகியிருந்தனர். சமூக படிநிலையில் இவர்கள் யாருக்கு கீழே வைக்கப்பட்டார்கள்? சூத்திரர்களுக்கு கீழே. யார் பொதுவான வாழிடங்களின் ஓரங்களில் வசிக்கும்படி ஒதுக்கப்பட்டார்கள்? சூத்திரர்களுக்கு கீழே இருந்த சமூக குழுவினர். நகரமயமாக்கம் அதிகரித்த போது சூத்திரர்களுக்கு கீழே உள்ள சமூக குழுவினர் எந்த வேலைகளை தரப்பட்டது? குற்றேவல் வேலைகளை தரப்பட்டது. சமூக படிநிலைகளில் சூத்திரர்களுக்கு கீழே வைக்கப்பட்டவர்கள் தங்களுக்கென்று எவற்றை கொண்டிருந்தனர்? தனி மொழியை கொண்டிருந்தனர். அது யார் பேசப்பட்ட மொழியிலிருந்து மாறுபட்டிருந்தது? இந்தோ ஆரியர்கள் பேசப்பட்ட மொழியிலிருந்து மாறுபட்டிருந்தது. பொது ஆண்டுக்கு முந்தைய எந்த நூற்றாண்டுகளில் வட இந்தியா கவனிக்கத்தக்க அறிவு மலர்ச்சியை சந்தித்தது? 6ஆம் 5ஆம் நூற்றாண்டுகளில். அறிவு மலர்ச்சி எங்கு முழுவதும் பரவியது? தெற்காசியா முழுவதும். ஏற்கனவே பின்பற்றப்பட்டு வந்த தத்துவத்தை சில எந்த சிந்தனையாளர்கள் கேள்விக்கு உட்படுத்தியதன் விளைவாக இத்தகைய அறிவு மலர்ச்சி தோன்றியது? அவைதீக சிந்தனையாளர்கள். அறிவு மலர்ச்சி காலகட்டத்தில்தான்
யாரெல்லாம் பல்வேறு மாறுபட்ட சிந்தனையாளர்கள் இவ்வுலக இன்பங்களை துறந்து அன்று நிலவி வந்த சமூக பண்பாட்டு சூழல் குறித்து ஆழ்ந்த சிந்தனைகளோடு கங்கை சமவெளிகள் திரிந்து வந்தனர். கோசலர், கௌதம புத்தர், மகாவீரர், அஜித்த கேசகம்பளி. யார் வேத மதங்களின் வேத கருத்தாக்கங்களான ஆன்மா, மனம், உடல் ஆகியவற்றை கேள்விக்குள்ளாக்கினார்கள். அறிவு மலர்ச்சிவாதிகள். எந்த நூற்றாண்டு தீவிரமான அறிவுசார் எழுச்சியின் காலமாகும்? பொதுவாண்டிற்கு முன் 6ஆம் நூற்றாண்டு. மத நம்பிக்கைகளுக்கு எதிரான கிளர்ச்சியாக எந்த கோட்பாடுகள் உருவாகின? அவைதீக கோட்பாடுகள். மக்களின் அறிவுசார் ஆர்வத்தை அடக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் போது அவர்களின் மனம் அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறது. இத்தவிர்க்க முடியாத எதிர்வினைகள் எல்லா விதமான முறை சார்ந்த அதிகாரங்களையும் பொறுத்து கொள்ள இயலாத தன்மையாக வெளிப்படுகிறது. அது சடங்கு ரீதியான மதத்தின் கட்டுப்பாட்டால் காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட வாழ்விலிருந்து ஆவேசமாக விடுபடும் உணர்வாக உள்ளது. இது யாருடைய கூற்று? இந்திய தத்துவ மேதை, மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணனின் கூற்று. ஏற்கனவே நிலவிய சமூக அமைப்பை பற்றிய கற்பனைகளில் இருந்து வெளிவந்து அதிருப்தியுடன் இருந்த மேட்டுக்குடி மக்கள் அவற்றை எதிர்த்து மகதம் அல்லது மத்திய கங்கை சமவெளிகளில் செழித்து வளர்ந்து வந்த எந்த மதங்களை நோக்கி நகர்ந்தார்கள்? அவைதீக மதங்களை நோக்கி. நகரமயமாக்கம், வணிக விரிவாக்கம் ஆகியவற்றின் காரணமாக எந்த ஒரு புதிய வர்க்கம் உருவானது? வணிகர்கள், சேத்துக்கள் போன்ற வங்கியாளர்கள் என்ற ஒரு புதிய வர்க்கம் உருவானது. ஆசிரமங்களாக பிரிக்கப்பட்ட வாழ்க்கை முறை யாருக்கு மட்டுமே வேதங்களில் அனுமதிக்கப்பட்டிருந்தது? பிராமணர்களுக்கு. வைதீக அற ஒழுக்கத்தை மறுத்தல், பொருள் முதல்வாதம், ஊழ்வினை கோட்பாடு ஆகியவற்றை யாருடைய தத்துவங்கள் சார்ந்திருந்தது? அவைதீக மதங்கள். சனாதன வேத மதத்தை எதிர்த்தது எந்த மதங்கள்? அவைதீக மதங்கள். எந்த பௌத்த நூல் அஜாதசத்ரு என்ற பேரரசர் பௌத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தரை சந்தித்தது பற்றி குறிப்பிடுகின்றது? சமண பலசுத்தா. எந்த பௌத்த நூல் அஜாதசத்ரு கௌதம புத்தரை சந்திப்பதற்கு முன் மற்ற பல்வேறு மத பிரிவுகளின் தலைவர்களான புராண கசப்பர், மக்காளி கோசலர், அஜித கேச கம்பளி, பகூத கச்சாயனர், சஞ்சயில பெலதி புத்தர், நிகந்த நட புத்தர் ஆகியோரோடும் அஜாதசத்ரு தத்துவ விவாதங்கள் செய்ததாக குறிப்பிடுகின்றது சமண பலசுத்தா என்ற பௌத்த நூல். நீண்ட காலமாக வீடற்று சுற்றி திரிந்தவர்கள் என்னவென்று அழைக்கப்பட்டன? சிர பபாஜிதோ. மதங்களை உருவாக்கியவர்கள் தீர்த்தகரோ. நெறிமுறைகளின் தலைவர்கள் என்னவென்று குறிப்பிடப்படுகின்றார்கள்? ஞானாசாரியோ. அக்காலத்தில் துறவிகள் குழுக்களாக செயல்பட்டன. அவ்வாறான குழுக்கள் ஒன்றிலிருந்து எவை உருவானதாக நம்பப்படுகின்றது? ஆசீவகம். பௌத்த ஆவணங்களின்படி ஆசீவகம் என்ற பிரிவை தோற்றுவித்தவர் யார்? நந்தவாச்சா. நந்தவாச்சா என்பவருக்கு பின் வந்தவர் யார்? கிசா சம்கிகா. ஆசீவிகர்களில் தலை சிறந்தவரும் 3வது தலைவராக இருந்தவர் யார்? மக்காளி கோசலர். கோசலர் மகாவீரரை எங்கு முதன்முறையாக சந்தித்தார்? நாலந்தாவில். கோசலர் மகாவீரர் நட்பு எத்தனை ஆண்டு நீடித்தது? 6 ஆண்டு. கோசலர் பிறகு எங்கு சென்றார்? சிராவஸ்தி. சிராவஸ்தி சென்ற கோசலர் அங்கு வசதிமிக்க குயவர் பெண்ணால் ஆதரிக்கப்பட்டார். எந்த வசதிமிக்க குயவர் பெண்ணால்? ஹலா ஹலா என்ற வசதிமிக்க குயவர் பெண்ணால். புத்துயிர்ப்பு என்ற கோட்பாட்டை நம்பியவர் யார்? கோசலர். வேத துறவிகளின் பல்வேறு கடும் தவங்களை கேலி செய்து விமர்சித்தவர் யார்? கோசலர். கோசலரை கெட்ட குணம் உள்ளவராக எவையெல்லாம் சித்தரிக்கின்றது? எதிர் பிரிவுகள் என்பதால் பௌத்த சமண நூல்கள். ஆசீவிக பிரிவின் தலைமையகமாக எவை இருந்தது? சிராவஸ்தி. ஆசீவிகர்கள் யார்? நிர்வாண துறவிகள், ஊழ்வினை கோட்பாட்டை நம்பியவர்கள். ஆசீவிகர்களின் அடிப்படை கொள்கை நியதி அல்லது விதி. ஆசீவிகத்தின்படி வாழ்வில் தவிர்க்க முடியாத 6 அம்சங்கள். அவை யாவை? லாபம், நஷ்டம், இன்பம், துன்பம், வாழ்வு, மரணம். கோசலரின் மரணத்திற்கு பிறகு யார் 2 பரப்புரையாளர்கள் ஆசீவிகர்களோடு இணைந்து அதற்கு புத்துயிர் கொடுத்தனர்? புராண கசப்பர், பகுத கச்சாயனர். செயல்களுக்கு நற்கூறுகள், தீய கூறுகள் என்று எதுவும் கிடையாது என்று யார் கருதினார்?
புராண கசபர். சித்திரவதை, காயமிழைத்தல், கொலை ஆகியவற்றால் எந்த தீமையும் நேர்ந்து விடாது. அதேபோல ஈகை, சுய கட்டுப்பாடு, உண்மையான பேச்சு ஆகியவற்றாலும் எந்த நன்மையும் கிட்டாது. ஏனென்றால் எல்லாமே முன்னரே முடிவு செய்யப்பட்டவை என்பதால் மனிதர்கள் எதையும் தமது செயல்களால் மாற்ற முடியாது. இருக்கும் ஒரே வழி செயலின்மைதான் என்பது யாருடைய கருத்து? புராண கஷபர். யார் இந்த உலகம் 7 பொருட்களால் உருவாக்கப்பட்டதாக நம்பினார்? பகுத கச்சாயனர். உலகம் 7 பொருட்களால் உருவாக்கப்பட்டது. அவை உருவாக்கப்படாதவை, குறைக்க முடியாதவை, படைக்கப்படாதவை, விளைவுகள் அற்றவை, மலை சிகரத்தைப் போல நிலையானவை, ஒரு தூணை போல உறுதியாக நிற்பவை, வடிவங்கள் வேறொன்றாக மாறாதவை, ஒன்றில் ஒன்று தலையிடாதவை, ஒன்றிற்கு ஒன்று மகிழ்ச்சியோ வேதனையோ அல்லது மகிழ்ச்சி வேதனை இரண்டையுமோ தர இயலாதவை என்பது யாருடைய கூற்று? பகுத கச்சாயனர். குயவர்கள், வங்கியாளர்கள் போன்ற செல்வமிக்க துறவரம் பூணாத சீடர்கள் எவற்றில் இருந்தார்கள்? ஆசீவகத்திற்கு. அஜித கேச கம்பளி யார்? கேசத்தாலான கம்பளி அணிந்த அஜிதன் ஒரு பொருள் முதல்வாதி. ஒவ்வொரு மனிதனும் நெருப்பு, நீர், காற்று, உணர்வு ஆகிய 4 அடிப்படை பொருட்களால் உருவாக்கப்பட்டவன் என்று கருதியவர் யார்? அஜித கேச கம்பளி. மரணத்திற்கு பிறகு இந்த மூலப்பொருட்கள் பூமிக்கு திரும்பிவிடும். மரணத்திற்கு பிறகு வாழ்வில்லை, பெருந்தன்மை மூடர்களால் கற்றுத்தரப்படுவதாகும் என்று கூறியவர் யார்? அஜித கேச கம்பளி. மரணத்திற்கு பிறகான வாழ்க்கையை பற்றி பேசுபவர்களின் பேச்சு பொய்யும் வெற்று அரட்டையுமாகும். உடல் அழியும் போது புத்திசாலி, முட்டாள் எல்லோருமே முற்றிலுமாக அழிந்து போகிறார்கள். மரணத்திற்கு பிறகு அவர்கள் வாழ்வதில்லை என்று கூறியவர் யார்? அஜித கேச கம்பளி. எந்த சொல் பொருள் முதல்வாதத்தை குறிக்கிறது? லோகாயதம். இந்திய பொருள் முதல்வாதம் இந்த சிந்தனை போக்கை உருவாக்கிய இருவரில் ஒருவரான யாருடைய பெயரால் சார்வாகம் என்று அழைக்கப்படுகிறது? சார்வாகரின் பெயரால். யார் இருவர் இந்திய பொருள் முதல்வாதத்தை ஒரு முறையான தத்துவ முறையாக நிறுவியவர்கள் என்று சொல்லப்படுகிறது? சார்வாகரும் அஜித கேச கம்பளியும். சார்வாகர் எந்த சிந்தனையை மேம்படுத்தினார்? அயுர்வாதம். அனுபவங்களின் மூலமே அறிவை தேட முடியும் என நம்பியவர் யார்? அவர் வேதங்களின் அதிகாரத்தை கேள்விக்கும் உட்படுத்தினார். சார்வாகர். எந்த 2 நூல்கள் அவைதீக மத பிரிவுகள் பற்றி சொல்வதோடு அல்லாமல் அவற்றை சிறுமையும் படுத்துகின்றது? பௌத்த சமண நூல்கள். எந்த சமண நூலில் மக்காளி கோசலர் தரக்குறைவாக பேசப்படுகின்றார்? பகவதி சூத்திரம் என்னும் சமண நூலில். புத்தகோசர் தன்னுடைய நூலில் யாரை ஏளனம் செய்கின்றார்? மக்காளி கோசலரை. அவைதீக துறவிகளை மின்மணி பூச்சிகளோடு ஒப்பிட்டு இவர்களின் மெல்லிய ஒளி சூரியனின் பிரகாசத்திற்கு முன், அதாவது புத்தரின் பிரகாசத்திற்கு முன் மங்கி போவதாக வர்ணிக்கப்படுகின்றது. எவற்றில்? ஒரு பௌத்த ஜாதக கதை. பல்வேறு பிரிவுகளில் வர்த்தமான மகாவீரரின் தலைமையிலான பிரிவு எந்த ஒரு மதமாக மலர்ந்தது? சமணம் என்ற ஒரு மதமாக மலர்ந்தது. பௌத்த இலக்கியங்களில் யார் நிகந்த நடபுத்தர் என்று குறிப்பிடப்படுகின்றார்? வர்த்தமான மகாவீரர். சமண மதம் முதலில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? நிர்கிரந்தம், தலைகளிலிருந்து விடுபட்டது என்று அழைக்கப்பட்டது. மகாவீரர் எவ்வாறு அழைக்கப்பட்டதால் அவரது பிரிவு ஜைனம் என்று அழைக்கப்பட்டது? மகாவீரர் ஜீனர் என்று அழைக்கப்பட்டதால். ஜீனர் என்பதன் பொருள் உலகை வென்றவர். யார் 24 தீர்த்தங்கரில் கடைசியானவர்? மகாவீரர். சமண பாரம்பரியத்தின்படி அதை தோற்றுவித்தவர் யார்? ரிஷபர். ரிஷபர் யார்? முதல் தீர்த்தங்கராக கருதப்படுகின்றார். எந்த வேதம் ரிஷபர், அஜிதானந்தர், அரிஸ்டநேமி என்ற 3 தீர்த்தங்கரர்களை குறிப்பிடுகின்றது? யஜுர்வேதம். யார் தமது உறுப்பினர்களை துறவிகளாகவும் துருவரம் கொள்ளாது தம்மை பின்பற்றுபவர்களாகவும் திரட்டினார்? மகாவீரர். வர்த்தமானர் எந்த ஆண்டில் வைசாலிக்கு அருகில் உள்ள குந்த கிராமம் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்தார்? பொதுவாண்டிற்கு முன் 540. யார் ஒரு கனசங்கத்தை ஆளும் குடும்பத்தை சேர்ந்தவர்? வர்த்தமான மகாவீரர். வர்த்தமான மகாவீரரின் தந்தை யார்? சித்தார்த்தர். வர்த்தமானவரின் தந்தையான சித்தார்த்தர் எந்த இனக்குழுவின் தலைவர்? ஞானாத்ரிகா. மகாவீரரின் தாய் எந்த நாட்டு இளவரசி? திரிசலை ஒரு லிச்சாவி இளவரசி. வர்த்தமான மகாவீரரின் தாயான திரிசலை லிச்சாவின் தலைவரான யாருடைய சகோதரியும் கூட? சேத்தகரின் சகோதரியும் கூட.
யார் தன் தாய் வழியில் மகதம், அங்கம், விதேகம் ஆகிய நாடுகளின் ஆட்சியாளர்களுக்கு நெருங்கிய உறவினர்? மகாவீரர். யார் பெற்றோர்களின் மரணத்திற்கு பிறகு தமது 30வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறினார்? வர்த்தமான மகாவீரர். மகாவீரர் எத்தனை ஆண்டுகள் உண்மையான ஞானத்தை தேடி அலைந்தார்? 12 ஆண்டுகள். மகாவீரர் கடுமையான விரதத்தை மேற்கொண்டார், ஆடைகளை துறந்தார். இப்படி திரிந்த காலத்தில் யாரை சந்தித்து 6 ஆண்டு காலம் இருந்தார்? கோசல மாஸ்கரி புத்திரரை சந்தித்து. பின்னர் கருத்து வேறுபாட்டால் இருவரும் பிரிந்தனர். மகாவீரர் எந்த ஆண்டில் தனது 42ஆம் வயதில் வர்த்தமானர் ஞானத்தை அல்லது நிர்வாணத்தை அடைந்தார்? 13வது ஆண்டில். இதன் பிறகு என்னவென்று அழைக்கப்பட்டார் மகாவீரர்? ஜீனர், வெற்றி பெற்றவர் என்று. மகாவீரர் எத்தனை ஆண்டு காலம் உபதேசம் செய்தார்? 30 ஆண்டு காலம். மகாவீரரை ஆதரித்தவர்கள் யாவர்? செல்வர்களும் மேட்டுக்குடியினரும். எந்த ஆண்டில் தனது 72ஆம் வயதில் ராஜ கிருகத்திற்கு அருகில் உள்ள பவபுரியில் மகாவீரர் மரணமடைந்தார்? பொதுவாண்டிற்கு முன் 468 வாக்கில். காலப்போக்கில் சமணம் எந்த சமூகத்தினரோடு சுருங்கிவிட்டது? வணிகம், வட்டிக்கு கடன் தருவோரோடு. காலப்போக்கில் சமணர்கள் ஏன் இந்த தொழில்களை மட்டும் செய்தனர்? அகிம்சையை சமணம் மிகவும் வலியுறுத்தியதால் வேளாண்மை உள்ளிட்ட மற்ற தொழில்களை அவர்களால் செய்ய முடியாமல் போனது. ஏனெனில் இத்தொழில்களில் தெரிந்தோ தெரியாமலோ பிற உயிர்களை கொல்ல நேரலாம் என்ற காரணத்தினால். மகாவீரரின் மறைவிற்கு 500 ஆண்டுகள் கழித்து சுமார் பொதுவாண்டு எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரை சமணத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டது? பொதுவாண்டு 79 அல்லது 82இல். மகதம் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட அந்த வேளையில் யார் தலைமையில் சில சமண துறவிகள் தனது கடும் விரதங்களை தொடர்ந்து பின்பற்றுவதற்காக தெற்கு நோக்கி சென்றார்கள்? பத்ரபாகு தலைமையில். சமணர்களில் உடைகள் ஏதுமின்றி இருந்தவர்கள் என்னவென்று அழைக்கப்பட்டன? திகம்பரர்கள். வெளியை ஆடையாக அணிந்தவர் அல்லது நிர்வாணமானவர் என்று அழைக்கப்பட்டார்கள். சமணர்களில் வெள்ளை ஆடை அணிந்தவர்கள் என்னவென்று அழைக்கப்பட்டன? ஸ்வேதாம்பரர்கள். அதாவது ஸ்வேதம்பரர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் வெள்ளை ஆடை உடுத்தியவர்கள். பத்ரபாகு தலைமையில் சில சமணர்கள் சென்றபோது யாருடைய தலைமையில்? மகதத்திலேயே சில சமணர்கள் இருந்தார்கள். ஸ்தூலபத்திரர் தலைமையில். ஸ்தூலபத்திரர் தலைமையில் மகதத்திலே இருந்தவர்கள் என்னவென்று அழைக்கப்பட்டனர்? ஸ்வேதம்பரர்கள், வெள்ளையுடை உடுத்தியவர்கள். சமணத்தை பின்பற்றுவோர் அதிகமாக இருந்த பகுதிகள்? குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஒடிசா, கர்நாடகா ஆகிய இடங்களில். பத்ரபாகு மரணமடைந்த பிறகு யார் பாடலிபுத்திரத்தில் ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினார்? ஸ்தூலபத்திரர். எங்கு சமண நெறிமுறைகள் தொகுக்கப்பட்டது? ஸ்தூலபத்திரர் பாடலிபுத்திரத்தில் ஒரு பெரிய மாநாட்டை நடத்திய போது. சமண நெறிமுறை தொகுப்பு எத்தனை அங்கங்களை கொண்டது? 12 அங்கங்களை. சமண மாநாடு பொதுவாண்டில் 5ஆம் நூற்றாண்டில் எங்கு நடந்தது? குஜராத்தில் உள்ள வல்லபியில். குஜராத்தில் உள்ள வல்லபியில் நடந்த சமண மாநாட்டில் எவை சேர்த்தது? இது 12 உப அங்கங்களை சேர்த்தது. தொடக்க கால சமண நூல்கள்: அச்சரங்க சூத்திரம், சூத்திர கிருதங்கம், கல்ப சூத்திரம். சமண நூல்கள் பெரும்பாலும் எளிய மக்களின் மொழியான எந்த மொழியில் எழுதப்பட்டவை? அர்த்த மகதி. சமணத்தின் மையமான தத்துவம் அகிம்சை. சமணம் எவற்றை மறுத்தது? கடவுளின் இருப்பை. தொடக்க கட்டங்களில் உருவ வழிபாடு கிடையாது. கடவுளை வழிபடுவதாலோ வேள்விகள் செய்வதாலோ முக்தி பெற முடியாது. எளிமையான ஒழுக்கமிக்க வாழ்க்கை மேற்கொள்வதன் மூலமாகவே ஒருவர் துன்பங்களிலிருந்து தப்ப முடியும் என்று எவை வலியுறுத்தியது? சமணம். யார் வேதங்களின் அதிகாரத்தை நிராகரித்தார்? மகாவீரர். சமணம் எவற்றை மறுக்கும் மதம்? வைதீகத்தை. எவற்றின்படி உலகத்திற்கு தொடக்கமும் முடிவும் கிடையாது? சமணத்தின்படி. சமணம் இருபொருள் வாதத்தை முன்வைத்தது. அவை உலகம் ஆன்மாவாலும் ஜீவன் பொருளாலும் அஜீவனாலும் உருவானது என்றது. சமணர்கள் கடைபிடிக்க வேண்டிய 3 கொள்கைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? மும்மணிகள் என்று. அவை நன்னம்பிக்கை, நல்லறிவு, நன்னடத்தை. நன்னம்பிக்கை சம்யோக் தர்ஷனா, நல்லறிவு சம்யோக் ஞானா, நன்னடத்தை சம்யோக் மகாவிரதா. சமண துறவிகள் 5 சூளுரைகளை மேற்கொள்ள வேண்டும். அவை பஞ்ச மகாவிரதா, அதாவது 5 சூளுரைகள். கொல்லாமை அகிம்சா, கல்லாமை அஸ்தேயா, பொய்யாமை சத்தியா, புலனடக்கம்
பிரம்மச்சரியா, பொருள் பற்றின்மை, அபரிக்கிரகா. எந்த மதம் அகிம்சைக்கு அதிக முக்கியத்துவம் தந்ததால் மதத்தை தீவிரமாக கடைபிடிப்பவர்கள் தாங்கள் அறியாமல் கூட சிறு பூச்சிகளை மூச்சோடு சேர்த்து இழுத்துவிடக் கூடாது என்று வாயையும் மூக்கையும் துணியால் மறைத்துக் கொள்வார்கள் சமண மதத்தினர். சமணர்கள் எவற்றில் ஈடுபடவே இல்லை? வேளாண்மையில். சமணர்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டனர்? வியாபாரத்திலும் வட்டிக்கு கடன் கொடுப்பதிலும். எது ஒரு சமத்துவமான மதம்? சமணம். சமூகத்தில் ஒருவருடைய தகுதி நிலையை முடிவு செய்வது அவரது செயல்கள் தானே தவிர பிறப்பல்ல என சமணம் கூறுகின்றது. ஒருவன் தன் செயல்களால் பிராமணனாக, சத்திரியனாக, வைசியனாக, சூத்திரனாக மாறுகின்றான் என்று எவை நம்புகின்றது? சமணம். பிறப்பின் காரணமாக பெருமை கொள்ளுதல் எவற்றில் பாவமாக கருதப்படுகின்றது? சமணத்தில். சமணம் தமிழ்நாட்டில் எப்போது பரவியது? பொதுவாண்டு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து. எந்த இடங்களை சுற்றிலும் குன்றுகளில் சமணத்துறவிகள் தங்கியிருந்த கற்படுக்கைகளோடு கூடிய குகைகள் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. மதுரை மற்றும் பிற இடங்களைச் சுற்றிலும். கோப்பெருஞ்சோழன் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்தான் என்று புறநானூற்றில் காணப்படும் செய்தி எந்த சமண நடைமுறையை ஒத்திருக்கின்றது? சல்லேகனா. தொடக்க கால தமிழ் இலக்கியத்தில் எவற்றின் வலுவான தாக்கத்தை உணர முடிகின்றது? சமணத்தின். தமிழின் மிக முக்கியமான சமண நூல்கள்: நாலடியார், பழமொழி, சீவக சிந்தாமணி, யாப்பெருங்கால கரிகை, நீலகேசி. பொது ஆண்டு 470 மதுரையில் யாரால் ஒரு திராவிட சமண சங்கம் நிறுவப்பட்டது? வஜ்ரநந்தி என்பவரால். வஜ்ரநந்தி யாருடைய சீடர்? பூஜ்ய பாதா என்பவரின் சீடர். காஞ்சிபுரம் அருகே அழகான மேற்கூரை ஓவியங்களோடு உள்ள திருப்பருத்தி குன்றம் கோவில் எவற்றிற்கு சான்றாக உள்ளது? சமண கோவில்களில் உள்ள சான்றாக உள்ளது. காஞ்சிபுரத்தின் இந்த பகுதி என்னவென்று அழைக்கப்பட்டது? சமண காஞ்சி என்று. சமணத்தில் ஏற்பட்ட பிளவு திகம்பரர், ஸ்வேதம்பரர். இதனாலும் சமணத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டது. அவைதீக மதங்களிலே மிகவும் பிரபலமானது எது? பௌத்தம். அரசர்களால் ஆதரிக்கப்பட்ட செல்வாக்கு மிக்க மதம் எது? பௌத்தம். எந்த அரசர் பௌத்தத்தினுடைய கொள்கையை அரசாங்க கொள்கையாக ஏற்றார்? அசோகர். இன்றும் எந்த நாடுகளில் பௌத்தம் பரவலாக பின்பற்றப்படுகிறது? தென்கிழக்கு, கிழக்காசிய நாடுகளில். 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் யாரால் பௌத்தம் இந்தியாவில் மீண்டும் புத்துயிர் பெற்றது? டாக்டர் B.R. அம்பேத்கரால். யார் சாக்கிய இனக்குழுவின் அரசர் சுத்தோதனருக்கும் பட்டத்தரசி மாயாதேவி, மகா மாயா என்று அழைக்கப்பட்டவரின் மகனும் ஆவார்? கௌதம புத்தர். கௌதம புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர். அவருடைய தாய் மகா மாயா. யார் கருவுற்றிருந்த போது 6 தந்தங்கள் கொண்ட வெள்ளை யானை தன் கருப்பையில் புகுவதாக கனவு கண்டார்? பிறக்க போகும் குழந்தை உலகம் முழுவதற்கும் பேரரசனாக அல்லது உலகம் முழுவதற்குமான ஆசிரியனாக இருக்கும் என்று அறிஞர்கள் 6 கூறினர். கௌதம புத்தரின் தாயான மகா மாயா. சித்தார்த்தர் எங்கு பிறந்தார்? கபிலவஸ்துக்கு அருகில் உள்ள லும்பினில் உள்ள ஒரு பூங்காவில். சித்தார்த்தரின் மனைவியா? யசோதரா. இவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தார். அவர் யார்? ராகுலன். சித்தார்த்தர் ஒரு நாள் தனது தேரோட்டி சன்னாவுடன் தேரில் அரண்மனையை விட்டு வெளியே சென்றபோது கண்ட காட்சிகள் யாவை? ஒரு கிழவரையும் ஒரு நோயாளியையும் இறந்த உடலையும் ஒரு பிச்சை எடுக்கும் துறவியையும் பார்த்தார். சித்தார்த்தருக்கு பிரியமான குதிரை எது? காந்தகா. காந்தகா பூட்டப்பட்ட தேரை தேரோட்டி எந்த நகருக்கு வெளியே வெகு தொலைவிற்கு ஓட்டிச் சென்றார்? தேரோட்டியான சன்னா நகருக்கு வெளியே வெகு தொலைவிற்கு ஓட்டிச் சென்றார். சித்தார்த்தர் தனது முடியை வெட்டி களையப்பட்ட தன் உடை நகைகளோடு தந்தைக்கு கொடுத்து அனுப்பினார். இது என்னவென்று அழைக்கப்படுகின்றது? மகா பிரஸ்கிரமணா. ஞானத்தை தேடி அலைந்த சித்தார்த்தர் சிறிது காலத்திற்கு யாரிடம் சீடராக இருந்தார்? அலார கலாமா. சித்தார்த்தர் எந்த துறவியிடம் வழிகாட்டுதல் பெற்றார்? உத்தக ராமபுத்தர் என்ற துறவியிடம். சித்தார்த்தர் ஒரு நாள் அவர் பால் விற்கும் பெண்மணியான சுஜாதா என்பவர் கொடுத்த பாலில் சமைத்த சோற்றை உண்டுவிட்டு எங்கு தியானம் செய்ய ஆரம்பித்தார்? புத்த கயாவில் ஒரு அரச மரத்தின் கீழ். சித்தார்த்தர் எப்போது ஞானத்தை அடைந்தார்? 49வது நாள் தியானத்திற்கு பிறகு தமது 35வது வயதில் ஞானத்தை அடைந்தார். அதிலிருந்து அவர் என்னவென்று அழைக்கப்பட்டார்? புத்தர், அதாவது ஞானம் அடைந்தவர் என்று அழைக்கப்பட்டார். புத்தரின் முதல் உபதேசம் எங்கு? வாரணாசிக்கு அருகே உள்ள சாரநாத்தில்.
புத்தரின் முதல் உபதேசம் என்னவென்று அழைக்கப்படுகின்றது? தர்ம சக்கர பரிவர்த்தனா. புத்தர் தனது முதல் உபதேசத்தில் எவற்றை பற்றி பேசினார்? 4 சிறந்த உண்மைகள் பற்றியும் மத்திம பாதை பற்றியும் பேசினார். புத்தரும் அவருடைய சீடர்களும் ஆண்டுக்கு எத்தனை மாதங்கள் பயணம் செய்தனர்? 8 மாதங்கள். புத்தரும் அவரது சீடர்களும் மழைக்காலத்தின் போது எத்தனை மாதங்கள் மட்டுமே ஒரே இடத்தில் தங்கினர்? 4 மாதங்கள். புத்தர் எப்பொழுது மரணத்தை தழுவினார்? 80வது வயதில் குசி நகரத்தில். புத்தரின் மறைவு என்னவென்று குறிப்பிடப்படுகின்றது? பரிநிர்வாணம். புத்தரின் முக்கியமான சீடர்கள் யாவர்? சரிபுத்தர், மகா மொக்கலனர், மகா கச்சாயனர், ஆனந்தர். எத்தனை பௌத்த சங்கங்கள் நடந்தது? 4 பௌத்த சங்கங்கள். முதல் பௌத்த சங்கம் புத்தரின் மரணத்திற்கு பிறகு யாரால் எங்கு நடந்தது? அஜாத சத்ரு காலத்தில் ராஜகிருகத்தில் நடந்தது. இதற்கு தலைமை தாங்கியவர் யார்? உபாலி. முதல் பௌத்த சங்கத்தில் யார் வினய பீடகத்தை வாசித்தார்? உபாலி. யார் சுத்த பீடகத்தை வாசித்தார்? ஆனந்தர். இரண்டாவது பௌத்த சங்கம் புத்தரின் மரணம் அதாவது பரிநிர்வாணத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு பின் எங்கு நடந்தது? வைசாலியில். பௌத்த மதம் எந்த 2 பிரிவுகளாக பிரிந்தது? ஸ்தவிரவதின்கள் அல்லது பெரியோரின் உபதேசங்களை நம்புவோர் என்றும், மகா சங்கிகா அல்லது பெருங்குழுவின் உறுப்பினர்கள் என்றும் 2 பிரிவாக பிரிந்தது. மூன்றாவது சங்கம் எங்கு நடைபெற்றது? பாடாலிபுத்திரத்தில். மூன்றாவது பௌத்த சங்கத்தை கூட்டியவர் யார்? அசோகர். எந்த சங்கத்தில் ஸ்தவிரவதின்கள் தம்மை வலுவாக நிறுவிக் கொண்டு விட்டார்கள்? மூன்றாவது பௌத்த சங்கத்தில். அபிதம்ம பீடகத்தில் எந்த கடைசி பகுதி சேர்க்கப்பட்டது? கதவத்து என்ற கடைசி பகுதி. 4வது பௌத்த சங்கம் கனிஷ்கர் காலத்தில் எங்கு நடந்தது? காஷ்மீரில். யார் பௌத்தத்தின் முக்கியமான பிரிவினர்? சர்வஸ்திவாதிகள். இப்பிரிவின் கொள்கைகள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளது? மகாவி பாஷாவில். நல்லொழுக்கத்திற்கும் ஆன்மீக நெறிக்கும் பெயர் பெற்ற யார் பசியோடு இருந்த புலிக்கு தனது உடலையே உணவாக அளித்தார்? போதி சத்துவர். இந்த கதை எவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஒரு ஜாதக கதை. பசித்த புலி. பௌத்தத்தின் முக்கியமான பிரிவுகள்: மகா சங்கிகர்கள், ஸ்தவிரவதின், சர்வஸ்திவாதிகள். எந்த 2 பிரிவுகள் மத்தியில் புதிய கருத்துக்கள் உருவாகியது? மகா சங்கிகர்கள், சர்வஸ்திவாதிகள் மத்தியில். மகா சங்கிகர்கள், சர்வஸ்திவாதிகள் மத்தியில் புதிய கருத்துக்கள் உருவாகிய காரணத்தால் பௌத்தத்தில் எந்த பிரிவுகளின் உருவாக்கத்திற்கு இட்டுச் சென்றது? மகாயானம், ஹீனயானம், பெரிய பாதை, சிறிய பாதை. எங்கு மகாயானம் செல்வாக்கு பெற்றது? இந்தியாவில். பௌத்த கல்வியின் முக்கியமான மையமாக எந்த பல்கலைக்கழகம் திகழ்ந்தது? நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த அரசர்களால் ஆதரிக்கப்பட்டது? வங்காளத்தைச் சேர்ந்த பால வம்ச அரசர்களால். மகாயானம் எங்கு பரவியது? சீனா, ஜப்பானுக்கு. ஹீனயானம் எங்கெங்கு பரவியது? இலங்கை, பர்மா, தாய்லாந்து முதலான தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பரவியது. யாருடைய ஆட்சியின் இறுதியில் வஜ்ராயனம் என்ற இடி மின்னல் பாதை உருவானது? குப்தர்களின் ஆட்சியில். வஜ்ராயனம் என்ற இடி மின்னல் பாதை எந்த பகுதிகளில் செல்வாக்கு பெற்றது? வங்கம், பீகார். பௌத்த மதம் எந்த நூற்றாண்டில் திபெத்திற்கு பரவியது? பொதுவாண்டு 11ஆம் நூற்றாண்டில். அதாவது வஜ்ராயன பாதை பரவியது. பீகாரின் விக்ரமசீலா பல்கலைக்கழகம் எந்த பௌத்தத்திற்கான முக்கியமான கல்வி நிலையமாகும்? வஜ்ராயன பௌத்தத்திற்கான முக்கியமான கல்வி நிலையமாகும். சில பாரம்பரியங்களில் புத்தர் யாருடைய அவதாரமாக கருதப்படுகின்றார்? விஷ்ணுவின் அவதாரமாக. பௌத்த இலக்கியங்கள் எந்த மொழியில் தொகுக்கப்பட்டது? பாலி மொழியில். பாலி பௌத்த சட்டங்கள் என்னவென்று அழைக்கப்பட்டன? திரிபீடகங்கள், 3 கூடைகள் என்று அழைக்கப்பட்டன. அவை யாவை? வினய பீடகம், சுத்த பீடகம், அபிதம்ம பீடகம். எவை துறவரம் குறித்த விதிகளையும் ஒழுக்க விதிகளையும் கூறுவது? வினய பீடகம். புத்தரின் போதனைகளை கூறுவது? சுத்த பீடகம். எவை பௌத்த தத்துவம் பற்றி பேசுகிறது? அபிதம்ம பீடகம். புத்தரின் போதனைகள் அடங்கிய சுத்த பீடகம் 5 பகுதிகளாக, அதாவது எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? நிகாயங்களாக.
புத்தரின் போதனையில் அடங்கிய சுத்த விடகம் 5 பகுதிகளாக அதாவது நிகாயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் எவை பற்றிய செய்திகள் அடங்கும்? தேரா கதா, தேரி கதா, மூத்த பிச்சுக்கள், பிக்குணிகளின் பிரார்த்தனை பாடல்கள், ஜாதக கதைகள் அதாவது போதி சத்துவராக முந்தைய பிறவிகளில் புத்தர் செய்த செயல்கள் பற்றிய கதைகள் ஆகியவை அடங்கும். கிரேக்க பாக்டீரிய அரசன் மினாண்டருக்கும் பௌத்த துறவியான நாகசேனருக்கும் நடக்கும் விவாதம் எவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது? மிலிந்த பன்காவில். சில முக்கியமான பௌத்த இலக்கியங்கள். இலங்கை வரலாற்று குறிப்புகளான தீபவம்சம், மகாவம்சம், குலவம்சம் ஆகியவை. தீபவம்சம் தீவு வரலாற்று குறிப்புகள், மகாவம்சம் பெரும் வரலாற்று குறிப்பு, குலவம்சம் சிறிய வரலாற்று குறிப்பு. புத்தரின் 4 பெரும் உண்மைகள். துன்பம் பற்றிய பெரும் உண்மை, துன்பத்தின் காரணம் பற்றிய பெரும் உண்மை, துன்பத்தின் முடிவு பற்றிய பெரும் உண்மை, கர்மா அல்லது பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட நிர்வாண நிலையை அடைய வேண்டும் என்ற உண்மை. துக்கம், துக்க நிவாரணம், துக்கோற்பத்தி, துக்க நிவாரண மார்க்கம். புத்தரின் மத்திம வழி அல்லது எண்வழி பாதை. அட்டாங்க மார்க்கம் நன்னம்பிக்கை, நல்லார்வம், நல்வாய்மை, நற்செயல், நல்வாழ்க்கை முறை, நன்முயற்சி, நற்சிந்தனை, நல்ல தியானம். பௌத்தம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டில் பரவியது? பொதுவாண்டிற்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து. தக்கான பகுதியில் காணப்படும் யாருடைய கல்வெட்டு குறிப்புகள் இந்தியாவின் தென்பகுதியில் பௌத்தம் பரவியதை குறிப்பிடுகின்றது? அசோகரின் கல்வெட்டு குறிப்புகள். காவிரி பூம்பட்டினத்தில் பொதுவாண்டில் எந்த நூற்றாண்டில் ஒரு பௌத்த வளாகம் இருந்ததை தொல்லியல் சான்றுகள் வெளிப்படுத்துகின்றன? 4ஆம் நூற்றாண்டில். வரலாற்று அறிஞரான யார் பட்டினப்பாலை ஆதாரமாக கொண்டு அந்த காலகட்டத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் புலால் உணவுகளை தவிர்த்த உயிர் பலியை எதிர்த்த வணிகர்கள் இருந்ததை குறிப்பிடுகின்றார்? இதன் மூலம் தமிழ்நாட்டில் பௌத்தத்தின் தாக்கத்தை உணர முடியும். நொபுரு கராஷிமா. சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்ட எவை பௌத்த இலக்கியம்? மணிமேகலை. குண்டலகேசியம் ஒரு பௌத்த இலக்கியம். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற பௌத்த அறிஞர்கள். தின்னகர், தர்மபாலர். பல்லவ அரசரான யாருடைய ஆட்சி காலத்தில் ஒரு சீன அரசரின் வேண்டுகோளுக்கிணங்க நாகப்பட்டினத்தில் ஒரு பௌத்த கோவில் கட்டப்பட்டது? 2ஆம் நரசிம்மவர்மனின் காலத்தில். நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு பௌத்த மடத்திற்கு வருகை தந்த சீன துறவி யார்? ஊகிங். பொதுவாண்டின் 1006இல் 1ஆம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் யார் நாகப்பட்டினத்தில் ஒரு பௌத்த கோயிலை கட்டினார்? ஸ்ரீ விஜய அரசன் மார விஜயோத்துங்கவர்மன். இந்த பௌத்த கோயில் என்னவென்று அழைக்கப்படுகின்றது? சூளாமணி வர்ம விகாரம். பௌத்தத்தின் வீழ்ச்சிக்கான காரணம். அதனுடைய பிரிவுகளான எவை? ஹீனயான, மகாயான, வஜ்ரயான, தந்திரயான, சகஜயான ஆகிய பிரிவுகள். வட இந்தியாவில் எந்த மொழி வாயிலாக பௌத்த மத செய்திகள் முதலில் பரவியது? பாலி பிராகிருத மொழியில். கனிஷ்கரின் ஆட்சியில் 4ஆம் பௌத்த சங்கம் நடத்தப்பட்டிலிருந்து பௌத்த மத செய்திகள் எந்த மொழியில் எடுத்துச் செல்லப்பட்டது? சமஸ்கிருத மொழியில். எந்த அரசருடைய காலத்துக்கு பிறகு பௌத்தம் அரசு ஆதரவை இழந்தது? ஹர்ஷவர்தனரின் காலத்துக்கு பிறகு. எந்த மதம் முதலாக புஷ்யமித்ர சுங்கரிடமிருந்தும் பிற்காலத்தில் குப்த பேரரசர்களிடமிருந்தும் அரசு ஆதரவை பெற்றது? வேத மதம். வேத மதத்தின் பெருமையை நிலைநாட்டியவர்? ராமானுஜர், ராமானந்தர். யாருடைய படையெடுப்பு பௌத்தத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது? ஹூணர்களின் படையெடுப்பு. ஹூண ஆட்சியாளர்களான யார் பௌத்தர்களின் மீது ஆழமான வெறுப்பை கொண்டிருந்தனர்? தோரமானர், மிகிரகுலர். ஆசீவக கொள்கை பற்றி குறிப்பிடுவது எந்தெந்த நூல்கள்? மணிமேகலை, நீலகேசி, சிவஞான சித்தியார். யாருடைய உண்மைக்கான தேடல் அவளை புத்தரிடமும் பிராணனிடமும் இட்டுச் செல்கிறது? நீலகேசியின் உண்மைக்கான தேடல். ஆசீவிகர்களின் தலைவர் புராணன். யார் ஆசீவிகர்கள் மீது வரி விதித்ததாக கூறப்படுகின்றது? சோழர்கள். இந்த ஆடியோ வடிவிலான வினா விடைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.